விஷ்ணு பிரபா. பின்னாடி ராஜேஸ்வரியை தூக்கி வச்சாச்சு. உச்ச காளீஸ்வர். ஓம் நம சிவாய, ஓம் சக்தி. கணக்கு ஐயாட்ட அண்ணங்கிட்ட நான் கொடுக்கணும். தூக்கி பின்னாடி உட்கார வச்சாச்சு. இப்போ இந்த ஜமீன் கணக்கு பூரா உள்ளே மாட்டணும். ஜமீனாக கிடக்கான், அவன் பேரம் பேத்தி கிடக்கான், கொள்ளு பேரன் செடி பேரன் தூக்கிட்டு அலைதான், பேப்பரை பத்திரத்தை தூக்கிட்டு அலைதான். எல்லா பத்திரப்பதிவும் இவங்களாக போட்டு இவனுங்களாக நச்சு இவனுங்களாக உட்காந்து இவனுங்க தான் கிடக்கான். தமிழ்நாட்டு முழுவதும் பத்திரப்பதிவில் கிடக்கிற பூரா இந்த பத்திரப்பதிவு வெளியில் வென்று இந்த 2 கணக்கில் படித்து உட்காந்து ஆட்டு பேப்பர் விற்கிற பேப்பர், அந்த 3 தலைச்சக்கர பேப்பர் பூரா இந்த பேகதை இந்த செம்மத்தில் கடவுள் போட்டு வச்சு இந்த பேகளை பூரா ஆட்டி எடுத்து வர்றார். விற்க திங்க ஓட்ட நக்குதல் இருக்கான். இல்லை விதிக்கி போடாரு பொட்டார் கணக்கு. ஜமீன் கணக்கு கோர்ட்டில் எல்லாம் தெரியாதுல்ல. ஜமீன் கணக்கு யார் கொடுக்க முடியும்? அதுவும் திரை லோகத்தில் உலக நாடு ஓடிக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் நிமித்தம் புரியுத கணக்கு எடுப்பாங்க. ஆஹா, அப்போ அந்த ஜமீன் கணக்கு ராஜேஸ்வரியை தூக்கி வச்சாச்சுன்னா அப்போ ஜமீன் கணக்கு பூரா உள்ளே வருது தமிழ்நாடு முழுவதும். அப்போ தமிழ்நாடு முழுவதும் நறுக்கிடுவார். கொண்ட நரம்பு அந்த கசக்குதை போட்டார், ஐயா போட்டு தள்ளிடுவார். ஒரு விட மாட்டார்னு பின்னத்தான் இந்த வார்த்தையை எடுக்க விடுவார் நீதிமன்றம் கோர்ட்டில். புரியுதா இல்லையா? ஏன்னா கணக்கு கேட்கல இப்போ வந்துருச்சா? இப்போ கணக்கு இவர் விடுதாரு, கடவுள் விடுறா அந்த கணக்கை விட்றா அப்படின்ட்டார். கணக்கு வரலன்னா கொண்ட நரம்பு எடுத்து விடும் அப்படின்ட்டார். எல்லா மக்களுக்கும் எல்லா விவசாயம் உயிர் வாழ்றதுக்கு கொடுத்துருக்கேன், அழிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வார்த்தை போட்டார். அதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு சேர்க்கணும் சட்டத்தில் ஓட்டை இருக்குமா, ஓட்டையில் போய் கம்பியை பழுக்க வச்சு சொல்லிகிட்டே போங்கடா அப்படின்ட்டார். சும்மா சொருவிடா 100 பேர் 500 போவான். சிட்டி கிராமத்தில் தெருவாடல் இது வழக்கறிஞர் தெரியும். இறங்கிட்டானா மொதுன்னு அடிப்பான். அப்போத்தான் இந்த பேர்களுக்கு அறிவு வரும்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிப்பான். இப்போ அவனுங்களே தப்பிக்கிறதுக்கு ஐயாட்ட தான் கேட்க முடியும். வழக்கறிஞர்கள் பூரா 2 தரப்பு ஆடுற எல்லாமே 2 தரப்புன்னா எப்படி? ஒரு கேஸுக்கு 2 தரப்பு வாதாட்டங்கள் ஆடுவான். அந்த ஆட்டத்தை ஆணும் பெண்ணும் அதே ஐயாட்ட தான் கேட்கணும், வேறு வழி கிடையாது. ஐயாட்ட கேட்டு தான் என்ன செய்யணும் ஏது பண்ணணுங்கிற கணக்கு கொடுப்பார். இல்லைன்னா ஒட்டை வலித்து அப்படியே கணக்கை முடிச்சிடுவார். அவருடைய கணக்கு கடவுளுடைய கணக்கு போட்டாருப்பா, கணக்கு போட்டார். ஏன்னா தண்டனை வாங்காமல் ஓடிட்டாலே தான் இன்னும் இத்தனை ஏக்கர் விளைஞ்சி தின்னுட்டு போங்கடா முட்டா கூஜ்மணிகளா கொடுத்தா பூரா விற்க சென்ட் ரேட்டு ஏக்கர் ரேட்டு அப்படியாடா. சென்னை மெட்ராஸில் கிடக்கான், பெரிய மிதலை கிடக்கான். பூரா கன்னியாகுமரி வரைக்கும் இத்தனை ஏக்கர் எழுதி வச்சு அமைச்சர்கள் எப்படி அமைச்சர்கள் இருடா அமைச்சர் பூரா தின்னுட்டு கழிக்கா சட்டத்தில் ஓட்டை இருக்கா. அந்த ஓட்டையில் கம்பி பழுக்க வச்சு திணிப்பார். திணிடா வானரப்படையை கூப்பிட்டு 30 தரப்படை கூப்பிட்டு திணிச்சு விட்றா. தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை அரசியல்வாதி கிடக்காண்டா பருவேட்டத்தை பூரா தூக்கிடாம்பார். முக்கால் சத்தியம்